அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜ், அதாவது வந்து பழைய ட்விட்டர்னு சொல்கிறாங்களே அந்த பேஜில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் நேற்று என்ன முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்தாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4க்கான கலந்தாய்வு, சரிங்களா? கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளும் வந்து தெரிவு செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இளநிலை உதவியாளர், விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வேக்கன்சியை வந்து நிரப்புறதுக்கு, அதாவது 7829 வேக்கன்சியை நிரப்புறதுக்கு கவுன்சிலிங்க்கு 15,000 பேரை வந்து கூட்டிருக்காங்க தான் சொல்கிறாங்க. கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தெரிவு செய்யப்பட உறுதியளி கிடையாது. அதாவது வந்து உங்கள் கம்யூனல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு இதெல்லாம் வச்சு எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அப்டேட்டு, கலந்தாய்வு வந்து எப்போ நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரம், சரிங்களா? புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இளநிலை உதவியாளர் விஏஓக்கு 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் கிட்டத்தட்ட நடக்குது. அப்புறம் டைப்பிஸ்ட்டு February 24 ஸ்டார்ட் ஆகி ஒரு 6-8 நாள் நடக்குது. ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு 2 நாளில் முடிஞ்சிடுது, சரிங்களா? இதுதான் வந்து கவுன்சிலிங் அப்டேட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ் த மெமோரண்டம் ஆஃப் அட்மிஷன் ஹால் டிக்கெட் ஃபார் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா? அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 2. ஸோ இது வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 3rd அப்டேட், சரிங்களா? 4th அப்டேட், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 26 ரிசர்வ் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ இதுன்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்டேட். அதுக்கப்புறம் அது குரூப் 4க்கான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங் டேட்டுக்கு. அது ஒரு அப்டேட்டு. அதேமாதிரி வந்து என்னென்னா, இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதத்தை தேர்வர்கள் இன்னையிலேருந்து தேர்வாணை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தட்டச்சர், அதாவது வந்து டைப்பிஸ்ட் பதவிக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதத்தை February 7ஆம் தேதி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதாவது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் கொண்டு மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துக்கலாம் நீங்கள். அதேமாரி வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது பெருசாக ஒன்றும் கிடையாது. அதேமாரி சப்போஸ் நீங்கள் கவுன்சிலிங் அன்றைக்கி போகலன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதேமாதிரி வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கவுன்சிலிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அரசு விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கலந்தாய்வு நடத்தப்பட மாட்டாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவ் டேஸில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பர்கள் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.